வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம. கன்னி சிம்மம் இந்த இரு ராசி பற்றி தான் நம்ம ஜோசியர் பேச போறாருங்க. இந்த கன்னி ராசிக்கு சிம்ம ராசி அடங்குமா, இல்லை சிம்ம ராசிக்கு தான் இந்த கன்னி ராசி அடங்குமா அப்படின்ற ஒரு பற்றி தான் பேச போகிறோம். இந்த ரெண்டு ராசிக்கான கூட்டு பலன்கள் எப்படி இருக்கும், இது அப்பா சிம்மமும் பிள்ளைங்கள்லாம் கன்னியாக இருந்தால் அப்பாவுக்கு இந்த பிள்ளைங்கள்லாம் அடங்குமா, இல்லை கன்னி அப்பாவாக இருந்து சிம்ம பிள்ளைங்களாக இருந்தால் கன்னி அடங்காமல் இருக்குமா பிள்ளைங்கள்லாம், இதை பற்றி தான் ரொம்ப விரிவாக நம்ம ஜோசியர் உங்ககிட்ட சொல்ல போகிறாருங்க. அவருக்கான பலன்களை தான் இப்போ சொல்ல போகிற பலன்களை தான் நம்ம கேட்க போகிறோம். அவருக்கு ஒரு ஜோசிய வணக்கத்தை சொல்லி இந்த பலனை ஆரம்பிக்க போகிறோம். உங்களுக்கு ஒரு ஜோசிய வணக்கங்க. வணக்கம் 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 வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசி, கன்னியா ராசி. சிம்ம ராசி பலம் வாய்ந்தது, மன உறுதி உள்ளவர்கள், தைரியமானவர்கள். சிம்ம ராசி தைரியமானவர்கள், நேர்மையானவர்கள் கூட. உதவும் தன்மை அதிகம் உண்டு. நான் அதிகம் இந்த சிம்ம ராசினியர்களை நிறைய பேரில் பார்த்துருக்கேன். பொதுவாக எல்லா ராசிக்கும் அந்த குணம் உண்டு. அவர்கள் ஜாதகத்தில், தனிப்பட்ட ஜாதகத்தில் உதவி செய்யும் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து தான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணங்கள் வரும். கன்னியா ராசி அறிவாளி ராசி, பிறவி அறிவாளி, திறமசாலி. கண்டிப்பாக இவர்களும் சிம்ம ராசிக்கு சற்றும் குறைந்தவர்கள் அல்ல. உதவி செய்வதில் அந்த உதவி உடல் உதவியாக இருக்கலாம், பண உதவியாக இருக்கலாம். அதை செய்துவிட்டு அதிகமான கெட்டவர்களை வாங்கக்கூடியவர்களும் இந்த கன்னி ராசி இருக்கலாம். இந்த கன்னி ராசி தாய் தந்தையராக இருந்து பெண் பிள்ளைகள் அல்லது ஆண் பிள்ளைகள் சிம்ம ராசியாக இருந்தால் இவங்க அடங்குவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணன் கேட்டிருக்காரு. அதுக்கு பதில் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ இந்த வார கிரக நிலைகளை பற்றி சொல்கிறேன். ரிஷபத்தில் குருவோடு செவ்வாய், கடகத்தில் சுக்கிரன் சூரியன், சிம்மத்தில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு. இது ராகு சந்திரன். இப்போ சந்திராஷ்டமம் உத்திர நட்சத்திரம் கன்னி ராசிக்கும் வரும், சிம்ம ராசிக்கும் வரும். 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் சிம்ம ராசிக்கும், அடுத்து 3-4 பாதங்கள் கன்னி ராசிக்கும் வரும். இப்போ சந்திராஷ்டமம் 8இல் மறைந்திருப்பதால் 2 ராசிகளுக்கும் சந்திராஷ்டம் நிலை எப்படி இருக்கும்? ஒரே வீட்டில் இவர்கள் இருந்தால் பொறுமையாக அமைதியாக இருப்பது அவசியம். இது ஆடி மாதம் 10ஆம் தேதி, குரோதி ஆண்டு, ரேவதி நட்சத்திரம், அமிர்த யோகம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இரு ராசிகளும் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, கன்னி ராசிக்கு ராசியில் கேது. இது இரண்டும் அந்த குடும்பத்தில், அதாவது கன்னி ராசி வீட்டிலோ அல்லது சிம்ம ராசி அப்பா அம்மாவோ இருந்தால் கன்னிராசிக்காரர்கள் இவங்களுக்குள்ள ஒரு, அதாவது இரண்டாம் இடம் 12ஆம் வீட்டிற்கு அதிபதி இந்த இரு ராசிகள். இவங்களுக்குள்ள மனம் பொருந்தி போனால், மனம் விரும்பி விட்டால் அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த பெண் என் மகள், எனக்கு நண்பன், நான் அவரை அதிகமாக நேசிப்பவர் அப்படின்னு இந்த இரு அப்பா பெண்கள், அப்பா மகள்கள், அப்பா பிள்ளைகள் அல்லது அம்மா பிள்ளைகள், இப்படி இவங்க அதிகமாக ஒருவர் அன்பை அதிகமாக பகிர்ந்து கொண்டால் இரு ராசிகளுக்கும் எத்தகைய கிரக மாற்றங்கள் வந்தாலும் அத்தனையும் அது இந்த அன்பில் மறைந்துவிடும். அன்பு இல்லாவிட்டால், கணவன் மனைவியாக இருந்தால் சண்டை சச்சரவுகள் நிச்சயம். கன்னிராசி சிம்ம ராசி நேர்களுக்கு கேது
குடும்பஸ்தானத்திலும் ராசி கன்னியிலும் அமர்ந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் அதிகமாக இருக்கும். இது யாருக்கு சந்தேகம்னா அதை நான் சொல்ல விரும்பல. இந்த கன்னி சிம்மம் இரு ராசிகளும் உறவுகளாக இருந்தால் எல்லோருக்கும் அல்ல, அவர்களுடைய தசாநாதன் வலிமை இழந்தவர்களுக்கு இது இந்த நேரம் பாதிப்பை கொடுக்கும். 7ஆம் இடத்தில் சனி, கன்னி ராசிக்கு சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி, கண்டக சனி. ஒருபுறம் குரு பத்தில் குரு யோகாதிபதி 10ஆம் இடத்தில். இப்போ சிம்ம ராசிக்கு தனஸ்தானத்தின் மீது குரு பார்வை, கன்னி ராசிக்கு ராசியின் மீது குரு பார்வை. இந்த நேரம் விட்டு கொடுத்து சென்றால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். 2 ராசிகளுக்கும் சிம்ம ராசினியர்கள் கன்னி ராசி நேயர்களை குடும்பத்தில் இருந்தால் நேசிப்பார்கள், அதிக காதல் செய்வார்கள், அதிகம் அன்பு வைத்திருப்பார்கள். பிள்ளைகள் மீது பெண் பிள்ளைகளாக இருந்தால் அதிக பாசம், ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் அதிக பாசம். தன் குழந்தைகளை பற்றி யாரும் ஏதும் பேசக்கூடாது என்ற நிலையில் சிம்ம ராசி சிம்ம லக்னமாக இருந்தாலும் அது செயல்படும். அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. சில இடங்கள்ல தசைகள் மாறி நடக்கும்போது புரிதல் இல்லாத காரணத்தால் அவர்கள் சண்டை போட்டுக்கொண்டு இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்க கோர்ட்டில் கேஸ், அதாவது பலவிதமான வழக்குகள் மூலமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இது சிம்ம ராசிக்கு. அடுத்த கேள்வி. அடுத்து இந்த கன்னி ராசி நேயருங்க ரகசியம் அதிகமா அவங்க கிட்ட இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா அடுத்தவங்க ரகசியத்தை பத்தி அவங்க கேட்க மாட்டாங்க, தன்னுடைய ரகசியத்தையும் கேட்டாவும் அவங்க சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இது எப்படி சார் பலன் எடுக்கிறது? கன்னி ராசியா? ஆமா சார். கன்னி ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய ரகசியத்தை அவங்க காப்பாற்ற முடியாது. அது தவறான ஒரு இது. அவங்க அவங்களுக்கு வெளிலேருந்தே சொல்லி மாட்டிப்பாங்க. அதுதான் அவங்களோட மைனஸ். கன்னிராசியோட மைனஸ் பார்த்தீங்கன்னா உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் சூரிய தசையில், சந்திர தசையில், செவ்வாய் தசையில் பிறந்திருப்பார்கள். அவங்களுக்கு மைனஸ் அதுதான். சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ரகசியத்தை காப்பாற்றுவார்கள். அவங்க தான் வறுமையின் பிடியில் சிக்கியிருந்தாலும் மற்றவர்கள் பார்வையில் பாதிக்காத வண்ணம் கௌரவமாக இருப்பார்கள். இந்த குணம் இந்த இரு ராசிகளுக்கும் இயற்கையாகவே உண்டு. கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவான், சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான். சூரியன் அதாவது சிம்ம ராசினியர்கள் சற்று உணர்ச்சி வசப்பட்டு கோபப்பட்டு விடுவார்கள். நிறைய அறிவாளியாக இருப்பார்கள். நிறைய அறிவாளினா அவர்கள் செய்யும் தொழில், வேலை, வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அதில் நிபுணத்துவம் ஒரு ரொம்ப அதாவது கலைநயம், வேலை செய்யும் இடத்தில் ஒரு அதிக தகுதி பெற்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் கிரக பாதிப்புகளால் அந்த தகுதிகள் வெளிப்படாமல் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். இவங்களுக்குள்ள விட்டு கொடுத்து போனாங்கன்னா அவங்க லைஃப் சூப்பராக இருக்கும். கணவன் மனைவி இருந்தால் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போவதன் மூலமாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அடுத்து கன்னி ராசிக்கு சித்திர நட்சத்திரம் இருக்குது சார், அது செவ்வாயோட நட்சத்திரம். இந்த கன்னி ராசி சித்திர நட்சத்திரம் உள்ள நேரம் அதிகமாக கோவப்படுறாங்க. அதே மாதிரி சிம்ம ராசியில உத்திர நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம், அது சூரிய பகவானுடைய நட்சத்திரம். இந்த உத்திர நட்சத்திரக்காரங்களும் சிம்ம ராசி நேரங்களும் மிகுந்த கோபம் வருது. ஒரு அடக்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய கோபம் கூட சில நேரம் வருது. இந்த கன்னி ராசி நேரம் கோபம் வந்துட்டா அந்த இடத்துல சண்டை போடுற இடத்துல இருக்க மாட்டேன்றாங்க, அவங்களா நகர்ந்துடுறாங்க. கால நேரம் வர்த்தமானு சொல்ற மாதிரி அவங்க இடம்பொருள் ஏவல் சொல்லிட்டு அவங்க தன்னால நகர்ந்துடுறாங்க. இந்த சிம்ம ராசிக்காரங்க போர் குணம் நிறைய இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த சண்டையை முடிச்சுட்டே நான் போறேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. இதுக்கு ஒரு கருத்து சொல்லுங்க. சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான், நெருப்பு கிரகம். அதாவது அவர்களை தப்பா எதுவும் பேசக்கூடாது. சிம்ம ராசிகளை
பேசிட்டாங்கன்னா அவங்களால தாங்க முடியாது. அதை வந்து வெளிப்படையாக வெடித்து விடுவார்கள். கன்னிராசினியர்கள், அதாவது உத்திர நட்சத்திரம், மகம், பூரம், இந்த 3 நட்சத்திரங்கள். ஏன்னா அவங்க மகமாக இருந்தால் கேது திசையில் பிறந்திருப்பாங்க. கேதுவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இந்த கேது ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் பிள்ளையாரை வழிபடுவது நல்லது. இவர்கள் எதிலும் வந்து அதிகமாக சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லோரையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க, அதாவது இந்த சிம்மராசினியர்கள் தன்னுடைய கண்ட்ரோல் இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனா சில கால நேரங்கள், கிரக மாற்றங்களால் தசைகள் மாறும் பொழுது, நாங்கள் கல்யாணம் ஆன கையோட 2 பேரும் ஒத்துமையா இருந்தோம். 7 வருஷம் ஒத்துமையா இருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு தசை மாறிச்சு, இல்லை கிரகங்கள் மாறிச்சு, குரு பயிற்சி, சனி பயிற்சி. இந்த சமயத்தில் வந்து எங்களுக்கு ஞாபகம் இல்லை எந்த சனி பயிற்சின்ட்டு. அப்பத்துலேருந்து எங்களுக்குள்ள ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது, மௌனமான போர். ஒரு சிலர்கள் சண்டை போட்டு பிரிஞ்சு தனியாக வாழ்கிறாங்க, டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க. அப்படின்னா சிம்ம ராசினியர்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபட வேண்டும். அதாவது பொதுவாக அதிகமான நன்மைகளை எந்த ராசிக்கு லட்சுமி நரசிம்மர் உடனடியாக செய்வார் என்றால், சிம்ம லக்னம் சிம்ம ராசினியர்களுக்கு லட்சுமி நரசிம்மர் அருள் மிக இலகுவாக கிடைக்கும். கன்னிராசினியர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஊம குசும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, வார்த்தையால அவங்கள வந்து அவங்கள காயப்படுத்திடுவாங்க. ஏன்னா அவங்க கம்முன்னு தான் அமைதியாக தான் இருப்பாங்க. அவங்கள அவங்க நேரடியாக மோத மாட்டாங்க. கன்னிராசினியர்கள் பெரும்பாலும் நேரடியாக மோத மாட்டாங்க. அவங்கள வந்து அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, அவங்க தர்மம் உண்டு, அவங்க நேர்மை உண்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்கள ஏதாவது ஒரு குறை தவறாக பின்னாடி சொன்னாங்கன்னா நிச்சயமாக இவங்க வந்து அதுக்கு பதிலடி வார்த்தைகளால் கொடுப்பாங்க. அந்த வார்த்தைகள் தான் அவங்களால தாங்க முடியாது. அடித்தாலும் தாங்கிடுவாங்க, வார்த்தையால தாங்க முடியாது. அதுதான் அவங்களுடைய மைனஸ்ன்ட்டு. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், மாணவ மாணவிகளுக்கு சிம்ம ராசியில் புதன் மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம், மிக நிறைய நல்ல மாற்றங்கள். கன்னியா ராசிக்கு பொறுத்தமட்டில் புதன் பகவான் மறைந்திருக்கிறார் 12ஆம் இடத்தில். ராசிக்கு அதிபதி மறைந்திருக்கிறார். ராசிக்கு அதிபதி மறையும் போது, அதாவது மறைக்கூடாது சொல்லுவாங்க, ஆனால் மறைந்த புதன் நிறைந்த செல்வங்களை வழங்கும் சொல்வார்கள். மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன், தனாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி சுக்கிர பகவான், நிறைய வேலை வாய்ப்பு உண்டாகும். இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் வேலை வாய்ப்பு உண்டாகும் ஒரே குடும்பத்தில் இருந்தால். இந்த சமயங்களில் வந்து இப்போ சிம்மராசி மகன்களுக்கு நேரம் சரியில்லை என்றால், கன்னிராசி அம்மா அப்பா கன்னிராசியாக இருந்தால் அவர்கள் அந்த பிள்ளைகளை அரவணைத்து செல்ல வேண்டும். அல்லது அப்பா அம்மாவுக்கு நேரம் சரியில்லை, அவங்க தொழில் நஷ்டம், வியாபார நஷ்டம், கடன் சுத்தி இருக்கு அப்படிங்கும் போது இந்த பிள்ளைகள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, நான் இருக்கிறேன், பொறுமையா இருங்க, நல்லது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆதரவு அன்பு காட்டினால் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் எழுந்து நின்று, அதாவது குதிரை வேகத்தில் ஓடி சம்பாதிப்பதில் இழந்த செல்வங்களை பல மடங்காக சம்பாதிச்சுவாங்க. மனநிலை குடும்பத்தில் அமைதியாக இருக்கணுங்க. மனநிலை மட்டும், அதாவது இந்த குடும்பம் அப்பா அம்மா மகன் மகள் பிள்ளை இவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து ஒருத்தருக்கு வந்து புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து அன்பு காட்டி, வாழ்க்கை இதுதான், நம்ம குடும்பத்தை பற்றி அடுத்தவர்கள் தவறாக பேசக்கூடாது என்ற ஒரு ஆழமான எண்ணத்தை இந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் சிம்ம ராசியும் கன்னிராசிக்காரர்களும் அதை உணர்ந்து கொண்டால், உணர்ந்தபடி அதை நடைமுறை செயல்படுத்தினால் அவர்கள் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தூசுமார் தட்டிட்டு வெளியே வந்துருவாங்க. அடுத்த கொஸ்டின் சார், இப்போ கேலண்டர்ல ஒரு பார்க்குறோம் சார், அப்போ சந்திராஷ்டமம் வருது. இது வந்து இன்னொரு கேலண்டர்ல வேற மாதிரி வருது. ப்ளஸ் பஞ்சாங்கத்தில் தான் சார் கரெக்டாக வருது. இது எந்த சந்திராஷ்டத்தை நம்ம எடுத்துக்கணும்? ஏன்னா இன்னைக்கு வந்து சிம்மத்துக்கு சந்திராஷ்டம் போட்டிருக்காங்க, கன்னிக்கு சந்திராஷ்டம் கேலண்டரில் போட்டிருக்குது. இப்போ சிம்மத்தில் சந்திராஷ்டம் இருக்கும்போது நம்ம பார்க்கும்போது பஞ்சாங்கத்தில் பார்க்கும்போது தான் நம்ம கரெக்டாக வருது. ஏன்னா இன்னைக்கு ரேவதி உத்திரட்டாதி வந்தது, அப்போ தான் சிம்மத்துக்கு வருது. நாளைக்கு தான் உத்திரட்டாதி வந்து அஸ்வினிக்கு சந்திரன் போகுது.
அப்பதான் கன்னிக்கு வருது. இது பஞ்சாங்கத்துல பார்க்கும்போது கரெக்டா வருது. அஸ்வினி சாரத்தில் சந்திரன் பயணம் செய்யும் பொழுதுதான் கன்னிராசி சந்திராஷ்டமம். ஆமா சார். அதனால நீங்க கேலண்டர்ல நிறைய கேலண்டர்கள் தான் ஆப்லயே வருது. ஆனா ஜோதிடத்துல நீங்க அதுக்கு ஒரு தனி ஆப் இருக்கு. இப்பெல்லாம் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்க ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா அதுல நிறைய அந்த ஜோதிட விளக்கங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிந்து கொள்ள நிறைய ஆப் இருக்கு. அதில் இன்னைக்கு டேட்டை போட்டு நீங்கள் தட்டினீங்கன்னா அது உங்கள் லக்னம், உங்கள் ராசிக்கு என்ன லக்னம் அதை தெரிஞ்சுங்க. நீங்கள் 12 லக்னங்களில் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்தை தெரிந்து கொண்டு அந்த இடத்தில் உங்கள் ராசிக்கு இப்போ கன்னி ராசி எடுத்துங்களேன். கன்னி ராசிக்கு எந்த இடத்துல சந்திரன் இருக்கார், கன்னி ராசிலேருந்து 1, 2, 3 ஒவ்வொரு வீடாக கை வச்சு வராங்க. 8வது இடத்துல சந்திரன் தானா அன்னைக்கு தான் சந்திராஷ்டமம். 2.25 நாள் சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த நேரத்தில் பிள்ளையார் வழிபாடு, பிள்ளையாருக்கு அருகம்புல் வைத்து வெல்லம் முழு உருண்டை வைத்து ஓம் செல்வ கணபதியே சரணம், யோக கணபதியே சரணம், நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது. ஓம் கஷ்டகத்தே பித்தேயாய பத்தேஸ்ததே தயாதாயனே விநாயகாய விபவே ஸ்ரீ கணேசாய மங்களம். ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அதிக்னம் குருமே தேவ சர்வகாரிய சுசர்வதா. அது மாதிரி நிறைய இருக்கு. உங்களுக்கு எந்த மந்திரம் தெரியலனாலும் ஓம் செல்வ கணபதியே சரணம், ஓம் சக்தி கணபதியே சரணம், ஓம் யோக கணபதியே சரணம், ஓம் வெற்றி கணபதியே சரணம், இந்த லட்சுமி கணபதியே சரணம், முத்து கணபதியே சரணம், இந்த அப்படி சொல்லிட்டு நீங்க அவர் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு உங்களுடைய வேலையை, உங்கள் தொழில் மேலே அதிகமான எண்ண ஓட்டங்கள் வேகமாக இல்லாமல் நிதானமாக யோசித்து செய்வதன் மூலம் சந்திராஷ்டமம் நன்மையாக மாறும். கன்னிராசி அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அவர்கள் சிம்ம லக்னமாக இருந்தால் 8ல் சந்திரன் வரும் பொழுது தனவரவு உண்டாகும். வியாபாரத்தில் இருந்தால், வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு, இப்போ சம்பளம் உயர்வர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும். என்ன சொல்றீங்க நீங்க, சந்திராஷ்டமம்னா கெட்டுத்தானே செய்யும் அப்படின்னா, எனக்கு தெரிந்தவரை கன்னிராசி அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரன் மறைவது நன்மையை செய்யும், நல்ல மாற்றங்கள் உண்டாகும். சிம்ம ராசிக்கும் கன்னிராசிக்கும் மாணவ மாணவிகளுக்கு நன்மைகள் நடக்கட்டும், நன்மைகள் நடக்கும். ஐங்கிரிவர் என்பவர் பெருமாள் மாதிரியே இருப்பார். அவர் பெருமாளோட இன்னொரு அம்சம். அந்த ஐங்கிரிவர் பெருமாளை வழிபடுவது, நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுவது மாணவர்களுக்கு எந்த தடையும் இருக்காது. வேலை செய்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்றால் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமை அன்று தீபம் ஏற்றி அந்த மாலை சொல்லுவாங்க இல்லையா, கொண்டகடலை மாலை இல்லை கொண்டகடலை தானியம் அவர் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மே ஸ்ரீ குருவே நமக என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றுங்க, நல்லது உண்டாகும். அடுத்து குழந்தை பாக்கியத்துக்கும் அதே தான். திருமண பாக்கியம் உண்டாகும் என்றாலும் குருவை வழிபடணும். சுக்கிரனை வழிபடுங்கள். சுக்கிர கடாட்சம், ஒரு வீடு செல்வ செழிப்பாக ஒருவர் முகத்தில் தேஜஸா இருக்குதுன்னா அது சுக்கிர கடாட்சம் அவசியம். லட்சுமி மகாலட்சுமி அன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள். அடுத்து சுக்கிர பகவான், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கும் பெருமாள் கோயில் இருக்கும் ஸ்ரீரங்கநாத பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்வது, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை வாழைப்பழம் பச்சை பயிறு வைத்து அர்ச்சனை செய்வதன் மூலமாக அந்த சுக்கிர கடாட்சத்தை பெறலாம். கன்னிராசினர்களுக்கு அதுக்கப்புறமா உடல் ஆரோக்கியம் குறைவு. சிம்ம ராசி கன்னிராசி இந்த இரு ராசிகள் வீட்டில் இருந்தால் அவர்களுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தால் தன்வந்திரி பெருமாளுக்கும், அடுத்து தன்வந்திரி பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை, ஆஞ்சநேயர் பகவானுக்கு ஸ்ரீராமஜெயம் ஓம் ஸ்ரீ ராம ராம ரமேகி ரமே ராம மனோரமே சகஸ்திரநாம தத்துல்லியம் ஸ்ரீ ராம நாம வரானானே ஸ்ரீராமஜெயம். இந்த ஸ்லோகம் நீங்க நெட்ல தட்டினா பாட்டா வரும். திருப்பதியில் இந்த பாட்டு தான் ஓடும். இந்த ஸ்ரீராமஜெயம் ஸ்லோகம் சொல்லுபவர்களுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வராது, நலமாக இருக்கலாம். வயதானவர்கள் கண்டிப்பாக உறங்கும் பொழுது ஒரு 11 முறை ஸ்ரீராமஜெயம், 11 முறை காலை எந்திரிக்கும் பொழுதும் ஸ்ரீராமஜெயம் சொல்லி எழுந்திருப்பதன் மூலமாக ஆரோக்கிய குறைவுகள் வராமல் நல்ல ஒரு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் வாழலாம். கடன் இருப்பவர்கள் முருகப்பெருமானை அதிகம் வழிபடுங்கள்.
நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து ஒருத்தர் கடன் கொடுக்குறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கடன் வாங்காதீங்க. செவ்வாய்க்கிழமை கடன் வாங்கினா கடன் அடையாது. ஆனால் செவ்வாய்க்கிழமை கடன் கொடுத்தீங்கன்னா கடன் அடைஞ்சிரும். இதுதான் கன்னிராசினியர்களுக்கும் கன்னிராசிக்கு சிம்ம ராசி அடங்க வேண்டும், சிம்ம ராசிக்கு கன்னிராசி அடங்க வேண்டும். அன்பால் அடங்கிட்டாங்கன்னா அந்த வாழ்க்கை சொர்க்கம். ஆனால் நீயா நானா பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் வாழ்வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிரந்தரமாக தீர்க்க ஆயுளும் கிடைக்க முருகப்பெருமான் அருளாலும் மகாவிஷ்ணு அருளாலும் அன்னை காளிகாம்பாள் அருளாலும் உங்களுக்கு கிடைக்கட்டும். வாழ்க வாழ்க. வணக்கம். அனைத்து கன்னி சிம்மம் இந்த இரு ராசி கூட்டு பலன்களும் இந்த இரு ராசி நேயர்களுக்கும் நவகிரகத்தை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த நவகிரகம் எல்லா கோயில்லையுமே இருக்கும். அதில் வந்து நடுவில் சூரிய பகவான் இருப்பாருங்க. அவரை சுற்றி மற்ற கிரகங்கள்லாம் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம அனைவரும் பார்த்துருக்கோம். ஆனால் திருவாரூர் தியாகராஜ சந்நிதியில் வந்து நவகிரகங்கள்னு ஒரே நேர்கோட்டில் இருக்குங்க. எப்படி கேட்டிங்கன்னா ஒரு லைனாக 1 2 3 4 5 6 7 8 9 சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் எப்படி இருப்பாங்க? ஒரே நேர்கோட்டில் சொல்லுங்க. எப்படி யார் எப்படி இருப்பாங்க? 9 கிரகம் பக்கத்துல இருக்குது. சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு அப்படியா? அப்படிதான். நடுவுல 5 இந்த பக்கம் 4 கிரகம், அந்த பக்கம் 4 கிரகம், நடுவுல குரு இருப்பாருங்க. அது போல நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு பெரிய விசேஷ சிறப்புங்க இந்த திருவாரூர் தியாகராஜ சந்நிதிங்க. இது வந்து தாங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நிச்சயமா அந்த தியாகராஜ சந்நிதியை போய் அங்க இருக்கிற நவகிரகங்களை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய புதிய வாழ்க்கை நல்லபடியா இருக்குங்க. இது நீங்க ஒரு சிறப்பான ஒரு கோயில் ஸ்தலம். அது திருவாரூர் தியாகராஜ சந்நிதிங்க. உங்கள் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றிகள். வணக்கம். வாழ்க. சிம்மராசியும் கன்னிராசியர்களும் சிறப்போடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உங்கள் இல்லத்தில் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாகியம் உண்டாகட்டும். வாழ்க வாழ்க. வணக்கம். உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எங்களுடைய சேனலை வந்து 25,000 ரேஞ்சுக்கு கொண்டு போயிருங்க. இப்போ 25,000 சப்ஸ்கிரைபர் இந்த யூடியூப்ல இருக்குங்க. இது எங்களுக்கு ஆதரவளித்த அனைத்து மக்களுக்கும் உளமார்ந்த நன்றிங்க.